இன்றைய திருப்பலியானது மரித்த சாந்தா வெரோனிகா, மைக்கேல், ஃபெலிக்ஸ், இஞ்ஞாசி முத்து, டோமினிக் சார்லி, மாரியோ, அல்பினா செபாஸ்டியன் இவருடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் கல்வாரி பலியிலே நாம் அனைவரும் தகுதியோடு பங்கு கொண்டு கடவுள் நமக்கு அவருடைய அன்பையும் பெருக்கத்தையும் அவருடைய அருளையும் மேலும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பையும் வழங்கும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் மன்றாடுவோம். ஆண்டவருடைய அன்பு மக்களாக, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக நாம் இங்கு தாய் திருச்சபையாக கூடியிருக்கிறோம். ஏதோ இந்த திருப்பலியிலே நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். ஒருவருடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை.
எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு: நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண் கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தாம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது எரேமியா இறைவாக்கினர் அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய எடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய விண்ணரசின் மறைபொருளை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக, அதாவது கதைகள் வாயிலாக அவர்களுக்கு விளக்கி சொன்னாரோ, அதே போன்று இன்றைய முதல் வாசகத்திலே பழைய ஏற்பாட்டிலும் கடவுள் எரேமியா இறைவாக்கினருக்கு, தன்னுடைய ஊழியருக்கு தோன்றி அவருடைய இறை வார்த்தையை ஒரு உவமை வழியாக, ஒரு எடுத்துக்காட்டின் வழியாக, ஒரு ஒப்பிடுதலின் வழியாக அவர் எடுத்துரைக்கின்றார். எரேமியா இறைவாக்கினரிடம் கடவுள் கூறுகின்றார், நீ அங்கே செல், அங்கு பானை செய்யக்கூடிய ஒரு குயவனை நீ பார்ப்பாய். பானை செய்யக்கூடிய ஒரு குயவன் என்ன செய்கின்றான்? அந்த பானை செய்வதற்கு முன்பதாக அந்த பானை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மண், அந்த மண்ணை தன்னுடைய கையிலே அவன் வைத்திருக்கின்றான். பானையாக உருவெடுக்கக்கூடிய அந்த மண்ணானது அந்த குயவனின் கையில், அந்த பானை செய்யக்கூடியவனின் கையில் ஒரு அர்த்தமற்ற, ஒரு சரியில்லாத, ஒரு குழம்பி போன ஒரு மண்ணாக இருக்கிறது. அவன் என்ன செய்கின்றான்? அர்த்தமற்று குழம்பி போய் சரியில்லாமல் இருக்கக்கூடிய, அங்குமிங்குமாக இருக்கக்கூடிய அந்த மண்ணை அவன் தன்னுடைய கைகளை பயன்படுத்தி, தன்னுடைய அந்த பானை செய்யக்கூடிய அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய அந்த சிற்ப கலையை பயன்படுத்தி அவன் என்ன செய்கின்றான்? சரியில்லாமல் இருக்கக்கூடிய அந்த மண்ணை ஒரு அழகான ஒரு பானையாக அவன் உருவாக்குகிறான்.
கடவுள் கூறுகின்றார், எரேமியா இதை பார்த்தாயா? சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மண்ணை ஒரு குயவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய கரங்களிலே அதை நல்ல முறையிலே அதை ஒரு உரு கொடுத்து ஒரு பானையாக, அழகான பயன்படக்கூடிய ஒரு பானையாக அவன் செய்கின்றான். அதே போன்றுதான் என்னுடைய மக்களாகிய இஸ்ராயல் மக்களை, அவர்கள் பாவிகளாக இருந்தாலும், அவர்கள் என்னுடைய அன்பை புறக்கணித்தாலும், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும், நான் என்ன செய்வேன்? அவர்களை ஒரு நல்ல மக்களாக மாற்றி அமைப்பேன். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சரியில்லாமல் காணப்பட்டாலும் அவர்களை நான் என்ன செய்வேன்? என்னுடைய உயிருள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளால் அவர்களை நான் சரி உள்ளவர்களாக, நல்லவர்களாக மாற்றுவேன் என்று கடவுள் கூறுகின்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, கடவுள் நினைத்தால் அவர் மனிதனை ஒரு புனிதனாக, ஒரு கடவுளாக மாற்ற முடியும். கடவுளுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கிறது. எத்தனையோ புனிதர்களை பார்க்கிறோம், எத்தனையோ இறைவாக்கினர்களை பார்க்கிறோம். அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள், தகுதியற்றவர்களாக இருந்தார்கள். அன்னை கன்னிமரியாள் ஒரு சின்ன பெண்மணியாக இருந்தாள். ஆனால் கடவுள் தன்னுடைய வல்லமையால் அன்னை கன்னிமரியாளை, இறைவாக்கினர்களை ஒரு பெரிய புனிதராக, நல்லவர்களாக அவர் மாற்றி அமைத்தார். இதை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 17வது அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வாசிக்கப்பட்ட நற்செய்தி, மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனம் 44 53 முடிய. இன்றைய பகுதியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக விண்ணரசு வந்தது ஒரு கடலில் வீசப்பட்ட வலைக்கு ஒப்பாகும் என்று கூறுகிறார். இங்கு வலை என்பது சகோதர சகோதரிகளே விண்ணரசை குறிக்கிறது. கடல் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது. வலையிலே மீன்களும் அகப்பட்டது, மீன்கள் அல்லாத மற்ற குப்பைகளும் அகப்பட்டது. எனவே அந்த மீனவன் என்ன செய்கிறான்? அந்த வலையை இழுத்து மீன்களை தனியாக பிரிக்கிறான், தேவையில்லாதவைகளை தனியாக பிரித்து அவற்றை அவன் வெளியே போடுகிறான், எரிகின்றான். அதே போல கடைசி காலத்திலே வான தூதர்கள் என்ன செய்வார்கள்? இந்த உலகத்திலே அவர்கள் தோன்றி நல்லவர்களை கெட்டவர்களிடமிருந்து பிரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்டவர்கள் தீச்சுளையிலே தள்ளப்பட்டு அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று சொல்லி அங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா உயிர்கொல்லி காலத்திலே நாம் அனைவரும் பலவிதமான மன உளைச்சலாலும், மன வேதனையினாலும், துன்பங்களினாலும், வாழ்க்கை துயரங்களினாலும் நாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? எத்தனை பேர் என்னிடம் கூறியிருக்கிறார்கள், ஃபாதர், இது கடைசி காலமாக இருக்குமோ, இது ஆண்டவருடைய காலமாக இருக்குமோ, ஏன் இந்த உயிர்கொல்லி வந்து 4 மாதங்கள் ஆகிறது, இன்னும் இந்த உயிர்கொல்லி முடிந்து போகவில்லை, மீண்டும் மீண்டுமாக அதிகமாகிக் கொண்டிருக்கிறதே, எப்படி நாம் வாழ்வது, எப்படி உயிர் பிழைப்பது, எப்படி சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றுவது என்று சொல்லி நாம் பல கேள்விகளை கேட்கின்ற சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார், என்னுடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை உங்களுடைய கண்ணீரிலிருந்து, கவலையிலிருந்து நான் என்ன செய்வேன்? உங்களை நான் மாற்றுவேன், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகின்றார். எனவே இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இந்த மீன்களை போன்று கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக, கடவுளுடைய இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முழுமையாக புரிந்து அறிந்து அந்த வார்த்தையின்படி நாம் வாழுகின்ற பொழுது நாம் அந்த விண்ணரசை, கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த நிலையான இன்பத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்காக ஜெபிப்போம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடிய மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, குற்றத்தை என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து இருக்கிறபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனித மிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மனிதராகிய எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதல் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்டு கிரேஷியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் இந்த திருப்பலியிலே யாருக்காக நாங்கள் மன்றாடுகிறோமோ அந்த ஆன்மாக்கள் அனைவரையும் நீதாமே நித்திய இளைப்பாற்றியில் அவர்களை இணைத்துக் கொள்ளுமாறு மன்றாடுகிறோம். மேலும் எந்த தேவைகளுக்காக நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோமோ அந்த தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரே நீதாமே ஆசீர்வதித்து கொடுக்குமாறு நாங்கள் மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித யூதா ததேயு, மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையோ மாட்சியோ என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவெல்லாம் வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தத நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறவன் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாமல் வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் நேரடியாக ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பலியை, நம்முடைய மீட்பு பலியை நீங்கள் தகுதியோடு பங்கு கொண்டு அவருடைய வாழ்வு தரக்கூடிய உடலை நேரடியாக நீங்கள் உட்கொள்ள முடியாவிட்டாலும் உங்களுடைய இல்லத்திலிருந்து நீங்கள் நேரடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த புனித திருப்பலியிலே நீங்கள் முழுமையாக தகுதியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுடைய உள்ளத்தளவிலும் உங்களுடைய மனதளவிலும் உங்களுடைய எண்ணத்திலும் நீங்கள் நம்பிக்கையோடு கிறிஸ்துவின் உடலாகி மாறிய இந்த அப்பத்தை நீங்கள் பெற முடியாவிட்டாலும் நீங்கள் அவரை இப்பொழுது இந்த திருப்பலி வழியாக உங்களுடைய வாழ்விலே நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொண்டீர்கள் என்கிற முழுமையான விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. புனித யூதா தலைவை நோக்கி நமனாட்சிவோம். கைவிடப்பட்டோரின் புனிதரான புனித யூதா தலைவை உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். முடியாதவற்றை முடிப்பவரான புனித யூதா தலைவை உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா தலைவை உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றுபவர்களாய் இருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதா ததைவை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக, இறை அன்பால் ஈர்க்கப் பெறுவோமாக. 12 சீடர்களில் ஒருவரான புனித யூதா ததைவை உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததைவை உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அண்டினோரை ஆதரிக்கும் தயாள உள்ளம் கொண்ட புனித யூதா ததைவை உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித யூதா ததைவை நோக்கி சிறப்பு நம் நாடுகிறோம். புனித யூதா ததைவின் வல்லமையுள்ள மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. மாட்சிமை மிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததைவே, எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியங்கள் மின்னி துலங்கும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாள உள்ளம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை மக்களித்த அன்பந்த இறைவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீர நலன்களை எல்லாம் அடைந்து தந்துள்ள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரும். இங்கு நம்முடைய தேவைகளை எடுத்து கூறுவோம். சிறப்பாக கொரோனா என்கிற இந்த உயிர்கொல்லியினால் அநேக மக்கள் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள். அநேக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கண்ணீரிலும் கவலையிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்தாம் மக்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த உயிர்கொல்லியிலிருந்து அனைத்து மக்களையும் காப்பாற்றும்படியாகவும் இந்த உயிர்கொல்லியை விரைவாக அழித்து ஒழிக்க வேண்டுமென நாம் புனிதர் வழியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள பண்பாடுடையும் இறைப்புகளை பாடுபவரான பெயர் பெற்று இளங்கும் தயாள உதயதேவி, உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கை வீழ்போக விடாதேயும். கர்த்தர் துரோகியின் பெயர் பெருமையால் உமக்கு நேர்ந்த பக்திக்குறைவை பரிகரிக்க வகையின்றி பாடுவோருக்கு வல்லமையுடன் உதவி புரியும் அரிய வரத்தை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தருளும். இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உம்முடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணை புரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயை செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற பேருதவிக்காக எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடையில் அறிய செய்வோம். பலர் அறியாமலே சிறப்பு இயல்புகள் பல படைத்தவரே, பலன் தரும் உமது பக்தி பாரெங்கும் பரவ எங்களால் ஆன பிரயாசை எல்லாம் எடுப்போம் என்றும் உறுதியாய் வாக்களிக்கிறோம். ஆமென். சகோதரரே, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள் வளங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும்
இயலாதவற்றை ஏற்றுபவருமான புனித யூதா ததையின் வல்லமையுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கிறோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதா ததையை போல் நாங்களும் இயேசுவோடு என்றும் இணைந்து வாழும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆன்ம தாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச ஒளியை ஏற்றிய புனித யூதா ததையை போல் நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்கிறவர்களாகவும் விளங்கும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறை தலை தோங்கும்படி கிறிஸ்துவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதா ததையை போல் நாங்களும் திருச்சபையின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறைகளில் நின்று பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் வாழும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் விண்ணேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படியே ஏதென்சா நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசனுக்கு அற்புத சுகம் அளித்த புனித யூதா ததைவை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலுமிருந்து பாதுகாக்கும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததையின் மன்றாட்டினால் திருமறை செழிப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நற்சுகமும் நிலவி தேவாசிர் பெருகும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதா ததையை போல் குருக்களும் இறைமக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்த பற்றும் ஆர்வமும் கொண்ட வாழ்க்கை நடத்தி முடிவெல்லாம் மோட்சம் சேர தகுதி பெறும்படியாக புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம் பங்கு முன்னேற்றம் அடையவும் இந்நவநாள் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்பவையெல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாகவும் புனித யூதா ததை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நன்றி கூறுவோம். அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததையின் மன்றாட்டால் திருச்சபையில் நீர் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயலாதவற்றை ஏற்றும் புனிதரை மன்றாடி மனுக்குலத்தோர் அடைந்த ஆன்ம சரீர பேருபகாரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரான புனிதரின் மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே திருமுன் குழுமியிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித யூதா ததையின் மன்றாட்டினால் வேத விசுவாசம் வளர்ச்சி அடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறையை செழிப்புற செய்ததற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தேவாசிர் பெருக செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உங்களிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.
நாம் புனிதர் யூதா ததையுவின் இந்த புனித பொருளின் வழியாக எல்லாம் உள்ள இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் பாதுகாப்பாராக. ஆமென்.